الحمد لله الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் நாம் முக்தாராத் மின் அதபில் அரபி என்ற கிதாபை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலுள்ள இலக்கியங்கள், இதிலுள்ள தெளிவான பலாகத், பசாஹத் இலக்கிய நயங்களை நாம் இதன் மூலம் தெளிவாக புரிய ஆரம்பித்திருக்கிறோம். அல் முக்தாராத் என்ற கிதாப், அதனுடைய 12வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இதில் ஒவ்வொரு பாடங்களாக ஆரம்பமாக குர்ஆனுடைய ஆயத்துகள், அதிலுள்ள இலக்கிய நயங்கள் என்ன, அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜவாமிஉல் கலிம் என்று சொல்லப்படக்கூடிய நயம் நிறைந்த, அதாவது வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும், கருத்துக்கள் ஆழமாக விளக்கமாக இருக்கும், அது சம்பந்தமாக பார்த்தோம். அதற்கு பிறகு அல் ஹிதாபத்துல் முஅஜிஸா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புத உரை என்பதை நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் அதை தொடர்ந்து இங்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சம்பவம் தான், ஆனால் அதிலுள்ள பலாகத், ஃபசாஹத், ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லக்கூடிய முறைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், பாடத்தை பார்ப்பதற்கு முன்பாக நமக்கு இந்த ஜாமியாத்துர் ரகீபின் மூலமாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உபகாரம், ஒரு நிஅமத், அல்லாஹுடைய அருளினால் தீனுடைய கிதாபுகளை தெளிவாக புரிவதற்கு ஒரு எளிய ஒரு முறையும் ஒரு வழியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறது. அது மிகப்பெரிய நன்மைக்குரிய காரியமாக இருக்கிறது. அந்த நன்மைக்குரிய காரியத்தில் நாம் ஒன்று சேருவோம், அதற்காக முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். உங்களுடைய துவாவை எதிர்பார்க்கிறோம். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். எனவே அந்த ஆதரவை துவாவின் மூலமும், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய கருத்துக்கள் மூலமும் ஒத்துழைக்கலாம். அதேபோல் அல்லாஹு தாலா உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த அருட்செல்வத்தை கொண்டும் நன்கொடையாக கொடுத்து உதவலாம். அதற்காக வேண்டிய இங்கு அக்கவுண்ட்ஸ் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் தங்களுடைய நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய அருளை பெறுங்கள். அல்லாஹு தாலா அதற்கு தௌஃபீக்கை, அருளை தந்தருவானாக, மென்மேலும் பரக்கத்தை தந்தருவானாக. அல்லாஹு தாலா நம்மை கபூல் செய்வானாக. இப்பொழுது வாருங்கள், பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபீ பனி சஅதின். பனு சஅத் என்பது ஒரு கோத்திரத்தார்கள், ஒரு கூட்டத்திற்கு சொல்லப்படும் அரபி கபீலாவுடைய. பனு சஅதுடைய கோத்திரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வளர்ப்பு. பனு சஅத் கோத்திரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நுழைகின்றார்கள், அங்கு குழந்தை பருவத்திலே நுழைவதற்குரிய காரண கர்த்தாவாக இருந்தது என்ன, அங்கு நுழைந்ததற்கு பிறகு அங்கு அவர்களுடைய வளர்ப்பு எவ்வாறு இருந்தது ஆரம்ப கட்டமாக என்பது சம்பந்தமாகத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். அதிலே குறிப்பாக நாம் இதில் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப விஷயங்களை பார்க்க போகிறோம். அதாவது பனு சஅத் கோத்திரத்தார்கள் பொதுவாக மக்காவிலிருந்து இந்த கோத்திரத்தார்களுடைய இடம் 115 கிலோமீட்டர் ஏறத்தாழ இருக்கிறது. அங்கிருந்து இவர்கள் மக்காவிற்கு வருவார்கள். எதற்காக வேண்டி என்றால், அதாவது பால் குடி குழந்தைகளை பால் கொடுப்பதற்காக. பால்குடி குழந்தைகள் இருக்கும் அல்லவா, அவை அந்த குழந்தைகளை தேர்ந்தெடுத்து கொண்டு செல்வதற்காக வருவார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு பயன் பிரயோஜனம் கிடைக்கும். அதேபோல் எந்த குழந்தைகள் கொடுக்கப்படுகிறதோ அந்த தாய்மார்களும் அவர்கள் அங்குள்ள காற்று, அந்த கிராமப்புறத்தில் உள்ள அழகான அந்த பேச்சு நடைமுறை, அவர்களுடைய அந்த அங்கு இயற்கை காற்று, இதுவெல்லாம் தங்களுடைய குழந்தைகள் மீது பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கிருந்து குழந்தைகளை அனுப்புவது வழக்கம். அந்த அடிப்படையிலே
எவ்வாறு நமது நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே நுழைகிறார்கள், அங்கு செல்ல வேண்டிய அந்த நிலை எப்படி ஏற்படுகிறது, அதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு நுழைவதனால் அங்கு உள்ளவர்களுக்கும் அவர்களை அரவணைத்தவர்களுக்கும் ஏற்பட்ட அற்புதம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட அற்புதமாக இருக்கிறது. சரி, வாருங்கள் இப்பொழுது நாம் சம்பவத்தை பார்ப்போம். இங்கே நாம் சில விஷயங்களை மேற்கோள் காட்டி ஒரு சுருக்கமாக கொடுத்திருக்கிறோம். முதலாவது செவிலி தாய்மார்களின் வருகை, இரண்டாவது ஹலிமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மிதமிஞ்சிய வறுமை, மூன்றாவது நிர்பந்தமாய் ஏற்றாலும் நிலையான நிம்மதி பெற்ற ஹசரத் ஹலிமா ரலியல்லாஹு தாலா அன்ஹா. இந்த நான்கின் அடிப்படையில் உள்ள இந்த சம்பவத்தை சுருக்கத்தை நாம் இங்கு காணப்போகிறோம். வாருங்கள். அதாவது பொதுவாக ஹசரத் ஹலிமா பின்து அபி துவைப் அஸ்-சாதியா அவர்களுடைய பேர் ஹலிமா ரலியல்லாஹு தாலா அன்ஹாவாக இருக்கிறது. அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பால் குடி தாயாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அல்லாத சுவைபா என்பதுடன் பால் குடித்திருக்கிறார்கள். இன்னொன்று தன்னுடைய தாயிடமும் பால் குடித்திருக்கிறார்கள். இதிலே ஹஜ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த பால் குடிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டு சென்ற சம்பவம் சம்பந்தமாகத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. அதைத்தான் இங்கு பேசப்படுகிறது. அதாவது ஹஜ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தானே அந்த சம்பவத்தை சொல்லுகிறார்கள். தானும் தன்னுடைய கணவரும் தன்னுடைய குழந்தை, சிறு குழந்தையும், அதாவது பால்குடி குழந்தை தான், அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க, தங்களுடைய ஊரிலிருந்து, அதாவது பனி சாத் இப்னு பக்கர் அந்த கோத்திரத்துடைய பெண்கள் பொதுவாக இங்கே மக்காவிற்கு பால் கொடுப்பதற்காக வேண்டிய குழந்தைகளை தேடி வருவார்கள். அந்த பால்குடி குழந்தைகள் யார் இருக்காங்களோ அவரை எடுத்துக்கொண்டு செல்வது வழக்கம். அந்த அடிப்படையிலே அந்த தேட்டத்திலே இவர்களும் வந்தார்கள். அப்ப ஹஜ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வரக்கூடிய காலம் இருக்கிறதே அது பெரும் பஞ்சம் நிறைந்த காலமாக இருந்தது. எந்த விதமான மழையும் கிடையாது, அதேபோல் எந்த விதமான பசுமையும் கிடையாது. பஞ்சம் நிறைந்த ஒரு காலமாக இருந்தது. அந்த அந்த ஆண்டிலே தான், அந்த காலத்திலே தான் நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு இங்கு வந்தோம் சொல்றாங்க. தான் வந்த நிலையை சொல்லும் போது ஹஜ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாங்கள் வரும் பொழுது நான் எவ்வாறு வந்தேன் என்றால் ஒரு கழுதையிலே ஏறி வந்தேன். அந்த கழுதையின் நிறம் என்று எடுத்துக்கொண்டால் அது வெண்மையோடு பச்சை கலந்த ஒரு நிறம், வெண்மையோடு பச்சை கலந்த ஒரு நிறமாக இருந்தது. அதேபோல் எங்களோடு ஒரு ஒட்டகம் இருந்தது. எப்படிப்பட்ட ஒட்டகம்? வயது முதிர்ந்த ஒரு ஒட்டகம் இருந்தது. சரி, பொதுவாக ஒட்டகத்தை அவங்க எதற்காக வைத்துக் கொள்வார்கள் என்றால், பொதுவாக கழுதையில பிரயாணம் செஞ்சு வர்றாங்க, பயணம் செய்து கழுதையில் வருகிறார்கள். அப்பொழுது வழியில சாப்பிடுவதற்கு, பசி ஆற்றுவதற்காக வேண்டி அந்த ஒட்டகத்திலிருந்து பாலை கறந்து குடித்துக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஒட்டகத்தின் நிலை எப்படி இருந்ததென்றால் அந்த ஒட்டகத்திலிருந்து பாலே வரவில்லை, ஒரு சொட்டு பால் கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையில்தான் நாங்கள் ஒட்டகத்திலே வந்தோம். சரி, வர்றோம், அதே நேரத்தில் நிம்மதியாக வருகிறோமா என்றால் இரவு நேரத்திலே எங்களுக்கு தூக்கமே கிடையாது. ஏன் தூங்கவில்லை? காரணம் என்ன என்றால், எங்களோடு இருக்கக்கூடிய எங்கள் மகன் சிறுவன், அவன் பால் குடி குழந்தை. அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு என்னிடம் எந்தவித அந்த தயாரிப்பும் எந்த விதமான உடல் வாகும் என்னிடம் கிடையாது. அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்து அதனுடைய பசியை அமர்த்தி விடலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்னுடைய அந்த மார்பகத்திலே பாலுடைய எந்த ஏற்பாடும் கிடையாது. சரி, இல்லை, இந்த ஒட்டகத்திலிருந்தாவது எடுத்துக்கொள்ளலாம் என்றால் அங்கிருந்தும் பால் எடுக்க முடியவில்லை. எனவே பசியின் காரணமாக அந்த குழந்தை அழுததன் காரணமாக எங்களால் இரவிலே தூங்கவே முடியவில்லை. இவ்வாறே நாங்கள் கழித்தோம். ஆனாலும் நாங்கள் எங்களுடைய அந்த ஒரு ஆதரவு, மழை எப்படியாவது வந்து விட வேண்டும், எங்களுடைய கஷ்டம் எல்லாம் எவ்வாறாவது நீங்கிவிட வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசை, அந்த ஆர்வம் எங்களிடம் இருக்கத்தான் செய்தது. இந்நிலையில்தான் நாங்கள் அங்கிருந்து என்னுடைய கழுதையின் மீது நானும் என் கணவரும் குழந்தையும் வந்தோம்னு சொல்றாங்க. நாங்கள் வர்றது எப்படின்னு சொன்னால், நாங்கள் வரக்கூடிய அந்த தூரம் அதிகம். அப்போ எங்கள்கிட்ட இருக்க கழுதை இருக்குது, அது மிகவும்
பலகீனமானது, ரொம்ப என்னது சக்தியற்றதுனால என்ன செய்யுது, அது ரொம்ப மெதுவாகத்தான் வந்துச்சு. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகத்தான் இருந்துச்சு. ரொம்ப சிரமத்தோடு தான் நாங்கள் மக்காவிற்கு வந்தோம். மக்காவிற்கு வந்தது நோக்கம் என்ன, ஏற்கனவே சொன்னோம். குழந்தைகளை பார்த்து என்ன செய்வாங்க, பால் குடிப்பாக அங்கே குழந்தைகள் அங்கே முன்வைக்கப்படும். அதை எடுத்துக்கொண்டு செல்வதுதான் வழக்கம். சிறந்த அடிப்படையில் வந்து பார்க்குறோம். பார்த்துட்டா அங்கே எல்லா குழந்தைகளும் பொதுவாக இருக்கு. அப்போ எங்களில் வந்து எல்லா குழந்தைகளும் இருந்தாலும் அங்கே ஒரு குழந்தை இருந்தது. அங்கே ஒரு குழந்தை இருந்தது. அது யார் என்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறந்த குழந்தை. அதை எடுத்து என்ன செய்றாங்க, எல்லா பெண்ணையும் காட்டுறாங்க. ஒவ்வொரு பெண்ணோடையும் பொதுவாக அந்த குழந்தையோட அவருடைய தாய் தந்தை வந்திருப்பாங்க, தந்தை வந்திருப்பாங்க. அவர்கள் கொடுப்பார்கள். கொடுக்கும்போது அந்த பால்குடி தாய்மார்கள் வாங்கி கொள்வாங்க. அதற்குரிய தொகை என்ன என்பதையும் தெளிவான முறையிலே பேசிக் கொள்வார்கள். இப்போ இங்கு பொதுவாக யார் இல்லை, இங்கே தந்தை இல்லை. அதனால அவர்கள் அனாதை. அப்போ இந்த அனாதை குழந்தைய அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு செவிலி தாய்மார்களாக எடுத்து காண்பிக்கப்படுகிறார்கள். யார்கிட்ட காண்பித்தாலும் சரி, அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். ஏன்? அவங்க ஏதாவது என்னது நல்ல காசு எதிர்பார்க்குறாங்க, குழந்தையுடைய தந்தையிட்டிருந்து ஏதாவது நமக்கு கிடைக்கும் என்ற ஆசையில் தான் வருகிறார்கள். எனவே இங்கே பார்த்தா தந்தை கிடையாது. எனவே நாம் வாங்குவதில் அந்த அளவிற்கு எந்தவித பிரயோஜனம் பயன்கள் எதிர்பார்க்க முடியாது என்ற அந்த எண்ணம் அவளுடைய உள்ளங்களிலே ஓடுகிறது. மேலும் நாங்கள் சொல்லிக் கொண்டது, இது எத்தியமான குழந்தை, அனாதையான குழந்தை, இதை கொண்டு நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம ஏதாவது கூட யார் இருக்கா, தாய் இருக்காங்க, அவங்களுடைய பாட்டனார் இருக்கிறார், அவர்கள் மூலம் நமக்கு என்ன கிடைத்து விட போகிறது என்ற ஒரே காரணத்தினால் செவிலித்தாயும் அனைவரும், நானும் சரி, இந்த குழந்தையை வாங்காமல் அப்படி தட்டி கழிச்சுக்கிட்டே அதை வாங்குறதுக்கு விருப்பம் இல்லாமல் தான் இருந்தோம். இப்படி ஒவ்வொரு குழந்தையாக கொடுக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு செவிலித்தாய்மார்களாக எடுத்துக்கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள். இப்படியே போய் 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 ஒவ்வொரு செவிலித்தாயா போயிட்டாங்க. கடைசியா பார்த்தோன்னு சொன்னா, என்னோட வந்த எல்லா செவிலித்தாய்களும் குழந்தைகளை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனா எனக்கு மட்டும் எந்த குழந்தையும் கிடைக்கல. நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த குழந்தையெல்லாம் வேற குழந்தைய வாங்குறதுக்கு முயற்சி செய்கிறேன், யாரும் தரமாட்டிருக்காங்க. எப்படி இந்த செவிலித்தாய்மார்கள் அந்த தந்தை அந்த குழந்தையை பெறுவதற்கு தந்தையை பார்க்கிறார்கள், அதன் மூலம் என்ன கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும், நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்குமா என்று பார்த்துவிட்டு குழந்தையை பெறுகிறார் அல்லவா, அதே போல் குழந்தையை கொடுக்கக்கூடிய அந்த தாய்மார்களும் யார் பால் கொடுப்பதற்காக யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த பெண்மணியினுடைய சக்தி, ஆற்றல், உடல்வாகு எல்லா வஸ்துக்களையும் பார்த்துவிட்டு தான் குழந்தையை கொடுப்பார்கள். அப்ப அந்த நிலையில பார்க்கும்போது என்னுடைய நிலை மிகவும் பலகீனமானதாக இருந்ததால் எனக்கு மட்டும் குழந்தை கிடைக்கல. எல்லாருக்கும் குழந்தையை கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாரும் குழந்தையை பெற்றவுடன் அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, போக ஆரம்பிச்சிட்டாங்க. கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. ஏற்கனவே நான் வரும்போது மிகவும் மெதுவாக வந்து தாமதமாகத்தான் இங்கு வந்து சேர்ந்தேன். ஆனால் இவர்களோ இப்பொழுது கிளம்ப போகிறார்கள். நான் என்னுடைய கணவரிடம் சொன்னேன், என்னுடைய அன்பு கணவரே, நம்ம பால்குடி குழந்தை எடுப்பதற்காக வேண்டி வந்தோம். ஆனால் இப்பொழுது ஒரு குழந்தையும் என்னுடைய கையில் கிடைக்கவில்லை. ஆனால் இங்கிருந்து நான் குழந்தையை எடுக்காமல் வெறும் கையோடு திரும்பி செல்வதை, என்னுடைய தோழிகள் எல்லாம் அவங்கவுங்க ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டாங்க, நான் மட்டும் குழந்தையின்றி திரும்பி செல்வதை எனக்கு மனம் வரவில்லை. அதை நான் வெறுக்கிறேன். எனவே என்னது, ஆனால் எனக்கு குழந்தையும் கிடைக்கவில்லை என்பதாக நான் சொன்னேன். அப்போ உடனே என்னுடைய கணவர்கிட்ட நான் சொன்னேன், அவள் அல்லாஹ் மீது சத்தியமா என்ன செய்கிறேன், நான் இப்போ போய் ஒரே ஒரு குழந்தை, அனாதை குழந்தை மட்டும்தான் இருக்குது, அனாதை குழந்தை மட்டும்தான் இருக்கிறது, நான் அதை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்பதாக சொன்னேன். என்னுடைய கணவரும் சொன்னார். அவருடைய கணவர் சொன்ன வார்த்தை என்ன, நீ கொண்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் மீது எந்த விதமான பழி, எந்த குற்றங்களை நீ எடுத்துட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லிட்டு சொன்னாரு. அல்லாஹு தாலா, அதாவது அந்த குழந்தையின் மூலம் அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையில் பரக்கத்தை தரக்கூடும் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி என்னுடைய கணவர் என்னை அனுப்பி வைத்தார். நான் போய் அந்த குழந்தைய எடுக்கிறது சம்பந்தமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து நாம் பார்ப்போம். இப்பொழுது இந்த விஷயங்களை மட்டும் இந்த பாடத்தில் நாம் இபாரத்தை படித்து இதனுடைய அந்த சம்பவங்கள் எதுவரை சொல்லப்பட்டதோ அதனுடைய சம்பவங்களுடைய விளக்கங்களை, அதனுடைய வார்த்தைகளை, இபாரத்துகளை, அதிலுள்ள இலக்கிய நயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் கிதாபிலே பார்ப்போம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். இதுவரை பார்த்த அந்த சம்பவத்திற்குரிய இபாரத்துகளை படிப்போம். படித்துவிட்டு அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து தொடரை நாம் பார்த்து கொண்டிருப்போம். வாருங்கள் உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபி பனி சஅதின், பனி சஅதுடைய கோத்திரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருப்பு வளர்ப்பு. கானத் ஹலீமத்து பின்து அபி துவைபின் சஅதியத்து உம்மு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதி அரலஅத்துஹு துஹத்திஸு. ஹஜ்ரத் ஹலீமா பின்து அபி துவைப் சஅதியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால்குடி தாயாராகிய அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த கானத் என்பது, ஹலீமா என்பது கானத்துடைய இஸ்மாக இருக்கிறது. அதனுடைய ஹபர் துஹத்திஸு என்பதாக இருக்கிறது. பின்து அபி துவைப் என்பதும் சரி, அஸ்ஸாதியத்து என்பதும் சரி, அதனுடைய பின்து அபி துவைப் என்பது முதலாவது சிஃபத்தாகவும் அஸ்ஸாதியா என்பது இரண்டாவது சிஃபத்தாகவும் இருக்கிறது. வார்த்தை எப்படி இருக்கணும்? அபூ துவைப் அவர்களுடைய மகளாரான ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அவர் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயாராகிய, எப்படிப்பட்ட தாயார்? அவர்களுக்கு பால் புகட்டிய அந்த தாயாராகிய அவர்கள் அறிவிக்கிறார்கள். யார் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பால்குடி தாயாராக இருந்தார்களோ அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்னஹா, நிச்சயமாக அவர்கள். யாரு? தங்களையே சொல்றாங்க, ஹலீமாவை சொல்றாங்க. அன்னஹா, ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஹரஜத், வெளியேறினார்கள், மிம் பலதிஹா, அவளுடைய அவர்களுடைய அவர்களுடைய ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஊரிலிருந்து வெளியேறினார்கள். மஅ ஜௌஜிஹா, அவர்களுடைய கணவனுடனும், வப்னின் லஹா சகீரின், வப்னின் லஹானா அவர்களுக்குரிய குழந்தையுடனும், சகீரின்ங்கிறது இப்னினுடைய சிஃபத்தாக இருக்கிறது. அப்போ அவர்களுடைய, அவர்களுக்கு சொந்தமான சிறிய ஒரு குழந்தையுடனும், இன்னும் அவர்களுடைய கணவனுடனும் தங்களுடைய ஊரை விட்டு, ஊரிலிருந்து ஹஜரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெளியேறினார்கள். சகீரின் துர்லிஉஹு, அவர்களுக்கு, அதாவது அந்த குழந்தைக்கு, இந்த குழந்தைக்கு அந்த ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பால் கொடுக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறிய குழந்தை அவருடைய சிறிய மகனுடனும் வெளியேறினார்கள். ஃபி நிஸ்வத்திம் மின் பனி சாதிபினி பக்ரின், பனு சாதிபினி பக்ருடைய, பக்ரில் இருந்து உள்ள பெண்களுடன், பெண்களோடு என்ன செய்தார்கள்? வெளியேறினார்கள். தல் தமிசு ருலா, ரலியா என்பது ஒருமை, ருலா என்பது பன்மையாக இருக்கிறது. அதாவது பால் குடிக்கக்கூடிய குழந்தை என்று சொல்லுது. தல் தமிசு, தேடியவர்களாக. யார? பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளை தேடியவர்களாக வெளியேறினார்கள். காலத், ஹஜ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வதாலிக ஃபி சனத்தின் ஷுஹ்பா லம் துப்கி லனா ஷைஅன். ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வதாலிக, அது, அதாவது அந்த நேரம் இருக்கிறதே, ஃபி சனத்தின், நாங்கள் வெளியேறின அந்த நிலை இருக்கிறதே, ஃபி சனத்து ஒரு ஆண்டாக இருந்துச்சு. ஷுஹ்பா, ஷுஹ்பா என்றால் அஷ்ஹபுடைய முஅன்னஸ். அஷ்ஹப் என்பது முதக்கர், ஷுஹ்பா என்பது முஅன்னஸ். அப்போ பஞ்சம் நிறைந்த அந்த காலத்தில், ஷுஹ்பா என்றால் அது மழை இல்லை, எந்த விதமான பசுமை இல்லை என்பதாக சொல்வது. ஷுஹ்பா என்றால் பஞ்சமான, வறட்சியான, வறட்சியான அந்த ஆண்டிலே நாங்கள் வெளியேறினோம். லம் துபுகி, அந்த ஆண்டு எங்களுக்கு விட்டு வைக்கவில்லை, இல்லைனா எங்களுக்காக வேண்டி ஷைஅன், எந்த வஸ்துவையும் எங்களுக்காக விட்டு வைக்கவில்லையே, அப்படிப்பட்ட பஞ்ச காலத்திலே நாங்கள் வெளியேறினோம். காலத், இன்னும் ஹஜ்ரத் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபஹரஜ்து அலா அத்தானின் லி கம்ரா, நான் வெளியேறினேன், அலா அத்தானின், கழுதையின் மீது, லி எங்களுக்கு, எனக்குரிய கழுதையின் மீது நான் வெளியேறி சென்றேன். கம்ரா, இந்த அத்தானுடைய பன்மை கம்ரானா என்னன்னு சொன்னா பச்சை, அதாவது வெண்மையும் பச்சையும் கலர்ந்த ஒரு நிறம், வெண்மையோடு பச்சையும் சாயல் கலர்ந்த ஒரு நிறம், அதுதான் கம்ரா என்று சொல்லுவாங்க. அந்த கம்ராவுடைய கலரை கொண்ட அந்த அந்த கழுதையோடு நாங்கள் வெளியேறினோம். வெள்ளையும் பச்சையும் கலர்ந்த நிறம் கொண்ட அந்த கழுதையின் மீது நான் வெளியேறினேன். மஅனா ஷாரிஃபுன் லனா, எங்களுடன், ஷாரிஃபுன் என்றால்
வயதான ஒரு ஒட்டகம், வயதான ஒரு பெண் ஒட்டகத்தை சொல்றது, வயதான பெண் ஒட்டகம் எங்களோடு இருந்தது. வல்லாஹி மா தபுல்லு பி கத்ரத்தின், அல்லாஹின் மீது சத்தியமாக, மா தபுல்லுன வடியவில்லைன்னு அர்த்தம். தசீலுஸ் அதாவது வடிகிறது, வழிந்தோடுறது. இந்த இடத்துல வழிந்தோடவில்லை. பி கத்ரத்தின் ஒரு சொட்டு கூட அதிலிருந்து வெளியாகவில்லை, வழிந்தோடவில்லையே. அப்படிப்பட்ட ஒரு ஒட்டகமும் எங்களுடன் இருந்தது. அப்ப அதுல எதுவுமே வரல, பாலே கிடையாது. அந்த ஒட்டகத்திலையும் பால் இல்லாத நிலைதான் இருந்துச்சு. ஒமா நனாமு லைலனா அஜ்மா மின் சபியினா அல்லதி மானா. ஒமா நனாமு நாங்கள் தூங்கவில்லை, லைலனா எங்கள் இரவு முழுவதும், அஜ்மா அப்படின்னா என்னது, எங்களுடைய இரவு முழுவதும் நாங்கள் தூங்கவில்லை, மின் சபியினா எங்கள் குழந்தையின் காரணமாக, அல்லதி எப்படிப்பட்ட குழந்தை, மானா எங்களோடு இருந்த எங்கள் குழந்தையின் காரணமாக நாங்கள் முழு இரவும், லைலன் அஜ்மானா முழு இரவும் நாங்கள் தூங்கவில்லை. மின் புகாயிஹி அவனுடைய அழுகையின் காரணமாக, மினல் ஜூஇ பசியின் காரணமாக, பசியினால் அவன் அழுத அழுகையின் காரணமாக நாங்கள் இரவு முழுவதும் தூங்கவில்லை. மாஃபி சதியி, மாஃபி சதியை அப்படின்னா அர்த்தம், மாஃபி சதியை, மாஃபி சதியைனா என்னுடைய இரு மார்பகங்களில், சதியிலையும் ஆகியிருக்கவில்லை. மா யுக்னீஹி அவனுக்கு எந்த ஒன்று போதுமாகுமோ அப்படிப்பட்ட எந்த வஸ்துவும் ஆகியிருக்கவில்லை. ஒமா ஃபி ஷாரிஃபினா எங்களுடைய ஒட்டகத்திலேயும் ஆகியிருக்கவில்லை. மா யுக்தீஹி எந்த ஒன்று, யுகத்தீஹி கத்தா யுகத்தி, மா யுகத்தீஹி எந்த ஒன்று அவனுக்கு கிதாவாக உணவாக கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட எந்த விதமான உணவும் எங்களுடைய ஒட்டகத்திலேயும் இல்லை. கால இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யுகாலு யுகாலு இப்னு ஹிஷாம், சீரத் இப்னு ஹிஷாம்னால இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, யுகாலு சொல்லப்படும், யுகத்தீஹி என்று சொல்லப்படும். யுகத்தீஹி என்றும் சொல்லலாம், யுகத்தீஹி என்றும் சொல்லலாம். யுகத்தீஹி அப்படின்னு சொன்னா பால் கொடுக்கிறது, அந்த மாதிரி விஷயத்தை சொல்றது. யுகத்தீஹி அப்படின்னா மா யுகத்தீஹி அப்படின்னா அவனுக்கு உணவாக கொடுப்பதற்கு எந்த ஒன்று அவனுக்கு உணவாக கொடுக்கணுமோ அதற்கும் இல்லை. கத்தா யுகத்தினா அதாவது அமகுல் கதா மதியான உணவு காலை உணவு கொடுக்க அவனுக்கு உணவாக கொடுப்பதற்கு எந்த ஒன்றும் இல்லை. இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யுகாலு யுகத்தீஹி, யுகத்தீஹினா என்னன்னா அவனை வளர்ப்பதற்கு, அவனை பராமரிப்பதற்கு, அவனை எந்த ஒன்று அவனை கவனிக்க முடியுமோ அப்படிப்பட்ட, ரப்பானா ரப்பா யுரப்பிக்கு சொல்றாங்க யுகத்தி அப்படின்னா அவனை வளர்ப்பதற்குரிய எந்த விதமான உணவு வளர்ப்பதற்கு போதுமான எந்த ஒன்றும் எங்களிடம் ஆகியிருக்கவில்லை, அந்த எங்களுடைய ஒட்டகத்திடம் ஆகியிருக்கவில்லை. மா யுகத்தீஹி கால இப்னு ஹிஷாம் யுகாலு யுகத்தீஹி. அது இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அசல்ல அதாவது யுகத்தீஹி என்ற இடத்துல யுகத்தீஹி என்பதாக சொல்லப்படும். இந்த தால் புள்ளி வச்சதாக அங்க உச்சரிக்கப்படும், யுகத்தீஹி என்பதாக சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார்கள். வலாக்கின்னா என்றாலும், குன்னா நர்ஜு நாங்கள் ஆதரவு வைத்திருந்தோம், அல் கைஸ மலையை ஆதரவு வைத்திருந்தோம், வல் ஃபரஜ இன்னும் விடியலை, விடியல்னா என்னது, கஷ்டங்கள் நீங்கி விடியல் ஏற்படணுங்கிறதை நாங்கள் ஆதரவு வைத்திருந்தோம். அலா அச்சானி தில்க நான் வெளியேறினேன், அலா அச்சானி தில்க எனது அந்த கழுதையின் மீது நான் வெளியேறி வந்தேன். ஃபலகது, ஃபலகது என்றால் எனவே திட்டமாக, அதம் துபிர் ரக்பி திட்டமாக நான் பிரயாணம் செய்து கொண்டு மிகவும் நீளமாக்கி விட்டேன். பிரயாணத்தை நான் ரொம்ப அதாம இதிலிருந்து அப்பல் தூ நான் நீளமாக்கி விட்டேன். ஹத்தா இதுவரை என்றால் ஷக்கதாலிக்க நான் அந்த நீளமாக்கிய விஷயம் இருக்கிறது, கஷ்டத்தை ஏற்படுத்தியது அலைஹிம் அவர்கள் மீது, அதாவது அவங்களோட வந்த அந்த கூட்டத்தார்கள் மீது மிகவும் கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டது. அஃபன் பலகீனத்தாலும், அஃபன்னா பலகீனத்தாலும், அஜஃபன் லாஃபன்னா பலகீனம், அஜஃபன்னா இயலாமையின் காரணமாகவும், ஹத்தா எதுவரை என்றால் கதீம்னா மக்கத்தை மக்காவை நாங்கள் வந்தடைந்தோம், கதீமான முன்னோக்கினோம் மக்காவை,
நல் தமிசு ருலா, பால் குடிக்கக்கூடிய குழந்தையை தேடிய வண்ணமாக மக்காவை நாங்கள் முன்னோக்கி வந்தடையும் வரை. ஃபமா மின்னா இம்ராத்துன், எங்களிலிருந்து எந்த பெண்மணியும் இல்லை, இல்லா தவிர, வக்கது ஒரில, அவர்களிடம் எடுத்துக்காட்டப்பட்டே தவிர, அலைஹா அந்த பெண்மணியின் மீது, அலைஹாக இம்ராத் அந்த பெண்மணியின் மீது எடுத்துக்காட்டப்பட்டே தவிர, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரிலாவுடைய நாயிஃபாயில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியின் மீது எடுத்துக்காட்டப்பட்டே தவிர எந்த பெண்மணியும் எங்களில் ஆகியிருக்கவில்லை. எல்லா பெண்மணிகள்கிட்டையும் வதாலிக அண்ணா இன்னமா குன்னா, வதாலிக அண்ணா இன்னமா குன்னா, வதாலிக அதாவது நிச்சயமாக நாங்கள் ஆதரவிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். இன்னமா குன்னா நர்ஜுல் மஅரூஃப, நர்ஜுல் மஅரூஃப மின் அபி சபியி, அந்த குழந்தையின் தந்தையில் இருந்து, தந்தையின் புறத்திலிருந்து மஅரூஃப்னா நலவை, பணத்தை நாங்கள் அதற்குரிய உபகாரத்தை நாங்கள் ஆதரவு வைக்கிறோம், ஆதரவு வைத்திருந்தோம். அதன் காரணமாக நாங்கள் இந்த குழந்தையை பெற்றால் என்ன கிடைக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் மறுத்தோம். பகுன்னா நகூலு, நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம், யத்தீமுன், இவர் தந்தை இல்லாதவராக இருக்கிறார், அனாதையாக இருக்கிறார். ஒமா அசா அன் தஸ்னா உம்முஹு வஜத்துஹு, அதாவது ஒமா ஆசா நெருங்கவில்லை, அன் தஸ்னா செய்வதற்கும், உம்முஹு அவங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையும் இன்னும் அவர்களுடைய பாட்டனாரும் செய்வதற்கும் நெருங்கவில்லை. ஃபகுன்னா நக்ரஹு லிதாலிக, எனவே நாங்கள் அவரை மறுத்து கொண்டிருந்தோம், வெறுத்து கொண்டிருந்தோம், லிதாலிக்க அதன் காரணமாக, அதாவது எந்தவித உபகாரமும் எந்த விதமான பகரமும் அவருடைய தந்தையா தாயால இன்னும் அவருடைய பாட்னரால செய்ய முடியாது என்ற ஒரு காரணத்தினால நாங்கள் மறுத்து கொண்டிருந்தோம். ஃபமா பக்கியத் இம்ராத்துன், எங்களிலிருந்து எந்த பெண்மணியும் கிடையாது, பாக்கியாகவில்லை, மீதமாகவில்லை. கதிமத் மாய, என்னுடன் வந்தார்களே, என்னுடன் வந்த பெண்மணி யாரும் மீதமாக இருக்கவில்லை. இல்லா அகதத் ரலியன் கைரி, இல்லா அகதத் ரலியன்னா இல்லா அகத் எடுத்தே தவிர, ரலியன் பால் குடிப்பாட்டக்கூடிய ஒரு குழந்தையை அவள் எடுத்தே தவிர மீதமாக இருக்கவில்லை. கைரி என்னை தவிர, அப்ப என்னை தவிர வந்த எந்த பெண்மணியும் பால் குடி குழந்தை எடுக்காம மீதமாக இருக்கவே இல்லை, எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. பலம்மா அஜ்மாஅனல் இன்திலாக்க, நாங்கள் முடிவு அஜ்மாஅன ஒன்றுபட்ட போது, இன்திலாக்க நடப்பதன் மீது, அதாவது திரும்பி செல்வதன் மீது நாங்கள் ஒன்றுபட்ட போது, இன்திலாக்கனா நடப்பது, ஒரு இடத்துல இருந்து திரும்பி போறதை சொல்றது, இன்தலாக்கனா நடக்குதல். அப்போ நாங்கள் திரும்பி போவதை நாங்கள் உறுதி செய்த போது, நாங்கள் அதன் மீது ஒன்றுபட்ட போது, குல்துலி சாஹிபி, என்னுடைய கணவருக்கு நான் சொன்னேன், வல்லாஹி இன்னி லாக்ரஹு, அல்லாஹ்வின் சத்தியமாக நிச்சயமா நான் வெறுக்கிறேன், அந்நர்ஜி திரும்புவதை, மிம் பைன சவாஹிபி, என்னுடைய தோழிகளுக்கு, சாஹிபத்துன் பன்ம சவாஹிபி, என்னுடைய தோழிகளுக்கு மத்தியில் இருந்து நான் திரும்புவதை வெறுக்கிறேன். வலம் ஆஹுது ரலியன், நான் பால் குடிக்கக்கூடிய எந்த குழந்தையும் எடுக்காத நிலையிலே என்னுடைய தோழிகளுக்கு மத்தியில் நான் திரும்புவதை வெறுக்கிறேன் என்பதாக சொன்ன உடனே, வல்லாஹில அதுஹபன்ன, அல்லாஹ் சத்தியமா நான் நிச்சயமா போக போறேன், இல்லாத ஆலிக்கல் எத்தீமி, அந்த எத்தீமான குழந்தையின் பக்கம் நான் செல்ல போகிறேன். பல ஆஹுதன்னஹு, நிச்சயமாக திட்டமாக அந்த குழந்தையை நான் எடுத்து விட்டுத்தான் வருவேன் என்பதாக சொல்றாங்க. கால, அப்ப அந்த கணவர் சொல்றாரு, லா அலைக்க அன் தஃஅலி, நீ அவ்வாறு செய்வதன் மீது உன் மீது எந்த குற்றமும் கிடையாது. லா அலைக்கனா எந்த குற்றம் உன் மீது கிடையாது, அன் தஃஅலி அவ்வாறு நீ செய்வதன் மீது எந்த குற்றமும் கிடையாது, தாராளமா எடுத்து விட்டு வா. அசல்லாஹு எஜால லனா ஃபீஹி பரக்கத்தன், அல்லாஹு தாலா ஆக்கக்கூடும், ஃபீஹி அந்த குழந்தையின் விஷயத்திலே, இந்த குழந்தையிலே பரக்கத்தன் நமக்கு எல்லா விதமான அபிவிருத்தியையும் ஆக்கக்கூடும் என்பதாக அந்த கணவர் தன்னுடைய மனைவியான ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். அப்ப அந்த குழந்தையை போய் அவர்கள் எடுத்து, அதற்கு பிறகு அவருடைய நிலை என்ன ஆனது என்பதை பற்றி விளக்கமாக வரக்கூடிய அடுத்த பாடங்களிலே பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தாலா நமக்கு விளங்கி அதை உணர்ந்து படிக்கக்கூடிய, அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா
அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.